இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர். அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் அற்புதம் செய்து மகிழ பண்ணுகிற தேவன். பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், அது ஒரு பாவ பழக்கம். இந்த மாதிரி சிலர் நம்ம சாதாரணமாக நினைப்போம், இதுதானே என்று சொல்லி புகையிலை போடுவது மாதிரி, பொடி பயன்படுத்துவது, மூக்குப்பொடி பயன்படுத்துவது, வெற்றிலை பாக்கு பயன்படுத்துவது, இதெல்லாம் நம்முடைய சரீரத்தை பாதிக்கிற காரியங்கள். மதுபானம், போதைப் பொருட்கள், அது இல்லாதபடி வெளியிலே தெரியாத சில பாவங்கள், வெளியே சொல்ல முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த பாவம் தப்புன்னு தெரியும், வெளியே சொல்ல முடியாது, ஆனால் விடவும் முடியல. இந்த மாதிரி கஷ்டம். இயேசு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து 15 வருஷமாக அந்த பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். இன்னொரு பாருங்கள், கற்பத்தின் கனி, குழந்தை இல்லை, குழந்தைக்காக எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பணம் செலவு பண்ணி. ஆனால் தேவனை தேடும்போது, இயேசுவிடத்தில் வந்தபோது ஆண்டவர் அவருடைய நிந்தையை மாற்றும்படி ஒரு அற்புதம் செய்து அவளை மகிழ பண்ணினார். ஆண்டவர் கொடுத்த அந்த குழந்தை இந்த நோயினால் கஷ்டப்படுகிறதே, அவங்க ஜெபிச்சாங்க விசுவாசத்தோடு. நீங்கள் தானே கொடுத்தீங்க, நீங்கள் கொடுத்த குழந்தைக்கு நீங்கள் தானே சுகம் கொடுக்கணும். இயேசு அற்புத சுகம் கொடுத்து விட்டார். பாருங்கள், அதே மாதிரி தான் இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து உங்களை சந்திக்க இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த சின்ன தம்பிக்கு பாருங்கள், சின்ன வயசுலேருந்தே காதில் பிரச்சனை, காதில் ஓட்டை இருக்குன்னு சொன்னாங்க, புண் வந்து எவ்வளோ கஷ்டம், பல வருஷமாக அந்த மகனுக்கு வேதனை. ஆனால் இயேசு கிறிஸ்து எவ்வளோ அற்புதமாக சுகம் கொடுத்துட்டார் பார்த்தீங்களா. 2 வருஷமாக அந்த வியாதி வந்து அறிகுறியே இல்லாதபடி சுகமாக்கி விட்டார். தீராத வியாதின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியம் உங்களை பாதித்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய குழந்தை அல்லது உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பெற்றோர், யாரோ ஒருவர் உங்கள் வீட்டில் இது தீராத வியாதி, சாகு வரைக்கும் மாத்திரை தான் போடணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, நீ கலங்கி நிற்கிறீங்களா? தீராத வியாதியையும் தீர்க்கக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. நீங்கள் ஒருவேளை முதலாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். யாரோ சொன்னதுனால இதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், அற்புதம் நடக்கும்னு சொல்லி. இந்த மோகன்லாசஸ் வந்து உங்களை போல பாடுள்ள மனிதன். நான் வந்து அற்புதம் செய்யவே முடியாது, என்னால் ஒரு தலைவலியை கூட குணமாக்க முடியாது. நான் ஒரு மனிதன், சாதாரண மனிதன். ஆனால் நான் சொல்லுகிற இயேசு அற்புதம் செய்கிறவர். இந்த இயேசு கிறிஸ்து அற்புதமானவர். நீங்கள் அவர் மேலே விசுவாசம் வைத்து, இயேசுவே எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு இன்றைக்கி வேண்டிக் கொள்ளும்போது கட்டாயம் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கும். அது பாவ போராட்டமாக இருக்கலாம், விடுதலை. வியாதியின் வேதனாக இருக்கலாம், சுகம். பிசாசினால், பில்லி சுனித்தினால் உண்டான உபத்திரமாக இருக்கலாம், அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு விடுதலை. வறுமை, வேதனை, கடன் பிரச்சனை, எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் தேவையோ அந்த காரியத்தில் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். சரி, அந்த அற்புதம் செய்வதற்கு இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடணும். எப்படி இந்த அற்புதம்லாம் நடக்குது? இயேசுன்ற பேரை சொன்னால் இப்படி பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குது, அந்த அப்படி நிந்தை மாறுகிற அற்புதம் நடக்குது, வியாதி மறையுது, பிசாசின் கட்டு அறுக்கப்படுது. எப்படி இதெல்லாம் நடக்கிறது என்கிற ஒரு எண்ணம் உண்டாகலாம். காரணம் என்ன தெரியுமா? இயேசு சிலுவையில் நமக்காக தன் கைகளை கால்களை ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்து இரத்தம் சிந்தி அவர் மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் அவருடைய கரத்தில் தழும்புகள் இருக்கிறது. அவருடைய சரீரமெல்லாம் காயத்தினால் உண்டான அந்த தழும்புகள் இருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவருடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு நம்மை குணமாக்குகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இன்றைக்கு நம்ம சில இடங்களை பாருங்கள், சில மிருகங்கள், பறவைகளை இரத்த பலி செலுத்த காரணம் என்ன? பரிகாரத்துக்காகன்னு சொல்லுவாங்க. பாவ சாபத்துக்கு பரிகாரம். இந்த மாதிரி மிருகத்தினுடைய இரத்தம், பறவைகளுடைய இரத்தம்
ஒரு மனிதனுக்கு பரிகாரம், நிரந்தர பரிகாரம் ஆக முடியாது. மனிதனுடைய பாவ சாபங்கள் நீங்க ஒரு மனித ரத்தம் சிந்தப்படணும். அது பரிசுத்தமுள்ள குற்றமில்லாத ரத்தமாக இருக்கணும். அதுக்குத்தான் தேவன் கடவுள், காணக்கூடாத அந்த கடவுள் மனித அவதாரம் எடுத்து வந்தார். இயேசு என்கிற பெயரில் மனித அவதாரம் எடுத்து வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து, அவருடைய பிறப்பு பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள அந்த இரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். அந்த இரத்தத்தில் தான் பாவத்தை போக்குகிற வல்லமை, சாபத்தை நீக்குகிற வல்லமை, வியாதியை நீக்குகிற வல்லமை, பிசாசின் கிரிகளை அழிக்கிற வல்லமை இருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசித்து இயேசுவே என்று ஜெபிக்கும் போது கட்டாய அந்த வல்லமை உங்களுக்குள்ளே இறங்கும், ஒரு விடுதலையை கொண்டு வரும். இந்த நேரத்தில் கூட வேத புஸ்தகத்திலிருந்து இயேசு செய்த ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து வாசிக்க போகிறேன். நான் என் சொந்த கருத்துக்களை உங்களுக்கு பேசுவதற்கு வரவில்லை. ஒரு மத கொள்கைகளை சொல்ல நான் வரவில்லை. தத்துவங்களை பேச நான் வரவில்லை. அதனால் பிரயோஜனம் இல்லை. அந்த நேரம் கேட்டுட்டு ஒன்றா ரசிச்சுட்டு கைத்தட்டிட்டு போகலாமே தவிர அது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தையோ ஆசீர்வாதத்தையோ கொண்டு வராது. மனித தத்துவங்கள், மனிதர்கள் பேசுகிற அந்த கருத்துக்கள் என்பதெல்லாமே கேட்குற நேரம் நன்றாக இருக்கும், நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தையோ விளைவுகளையோ உண்டாக்காது. ஆனால் தேவனுடைய வார்த்தை, என் கையில் இருப்பது தேவனுடைய வார்த்தை. இந்த வேத புஸ்தகம் தேவனால் மனிதர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை. இது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் மனிதர்களை வைத்து தேவன் எழுதி கொடுத்த ஒரு வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையை தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். என் சொந்த கருத்துக்களையோ என்னுடைய ஞான திறமை இருக்குது நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று பண்ணுவது இல்லை. அதனால் என்ன பிரயோஜனம் உண்டாக போகிறது? ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமையும் ஜீவனும் இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வார்த்தை உயிர் இருக்கிறது. இந்த வார்த்தை ஒரு மனிதனோடு பேசும். இந்த வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே விடுதலை கொண்டு வரும். இந்த வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே ஆறுதலை கொண்டு வரும். இந்த வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே சுகத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அந்த வல்லமை இந்த வார்த்தைக்கு உண்டு. ஏனென்றால் இந்த வார்த்தை உயிர் உள்ளது. அது ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். சரி, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். புதிய ஏற்பாடு என்ற பகுதியில் அது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலிருந்து அவர் செய்த அற்புதங்கள், போதனைகள் அதெல்லாமே எழுதப்பட்டிருக்கிறாரு. அதில் இயேசு செய்த ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வேத புஸ்தகத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 11 வசனங்கள். இந்த வசனத்தை கவனமாக கேட்குறீங்களா? இந்த வசனத்தை நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த வசனங்கள் உங்களோடு பேசும். பாருங்கள், 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் இயேசுவை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இயேசுவனுடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்து விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்து விசாரிப்புக்காரருக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து,
எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இது இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. இயேசு இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான அற்புதங்களை செய்தார். 3.5 ஆண்டு காலம்தான் அவர் ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்தார். அவர் என்ன ஊழியம் செய்தார்? வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். ஜனங்களுக்கு ஒரு பக்கம் உபதேசம் பண்ணினார், நல்ல காரியங்களை பிரசங்கம் பண்ணினார். இன்னொரு பக்கம் வியாதியஸ்தரை குணமாக்கினார், பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராகத்தான் சுற்றி தெரிந்தார். அவர் ஒருவருக்கும் ஒரு தீங்கும் செய்தது இல்லை. அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறார், சப்பானிகளை நடக்க வைத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார். அந்த மாதிரி பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். மரித்தோரையும் எழும்பி அவர்கள் நல்ல சுகத்தோடு எழும்பும்படிக்க செய்தார். இப்படி அவர் ஏராளமான அற்புதங்களை ஜனங்களுக்கு செய்திருந்தார். பலதரப்பட்ட வியாதியஸ்தரை இயேசுண்டை கொண்டு வந்தபோது எல்லாருக்குமே அவர் சுகம் கொடுத்ததை வேத புஸ்தகத்திலே நம்ம வாசிக்க முடியும். இவ்வளவு அற்புதங்களை செய்த இயேசு அவர் செய்த முதலாவது அற்புதம், ஃபர்ஸ்ட் மிராக்கிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அது என்றைக்குமே ரொம்ப விசேஷந்தான. முதலாவது அற்புதம் என்னது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கானா என்கிற ஒரு ஊர் இருக்கிறது. இன்றைக்கு அந்த ஊர் இருக்கிறது. இந்த அற்புதம் நடந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். இஸ்ரவேல் தேசத்தில் அதனுடைய வடபகுதியில் கானா என்கிற ஊர், நாசரேத்துக்கு பக்கம், இயேசு வளர்ந்த ஊர் தான் நாசரேத். அப்போ அங்கே பக்கத்தில் தான் கானா என்கிற ஊர். இப்பவும் அதே பெயரில் தான் அந்த ஊர் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். இயேசுடைய தாயார் அங்கே இருந்தார்கள். அதனால் இயேசுவனுடைய உறவினர் வீட்டு திருமணம் என்பதாக வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்போ இயேசு அங்கே அழைக்கப்பட்டு நீங்கள் கல்யாணத்துக்கு வரணும், உங்கள் சீஷரோடு வாங்கன்னு சொல்லி அந்த கல்யாண வீட்டார் இயேசுவை அழைத்திருந்தார்கள். அதனால் இயேசுவும் அங்கே இருந்தார். கல்யாண வீட்டில் ஒரு விருந்து நடக்கிறது. கல்யாணத்தில் விருந்து தானே சிறப்பானது. திருமணம் முடிந்த பிறகு வரவேற்பு நடத்தி விருந்து செய்வார்கள். அந்த நாட்டில் இஸ்ரவேல் தேசத்தில் விருந்தில் இன்றைக்கும் கூட ரொம்ப விசேஷமானது திராட்சரசம் பரிமாறுவது. நல்ல சுத்தமான போதை இல்லாத அருமையான திராட்சரசம். அந்த தேசத்தில் எங்கே பார்த்தாலும் திராட்சை அந்த செடிகளையும் கொடிகளையும் பெரிய பெரிய அந்த திராட்சை கொலைகளையும் பார்க்க முடியும். அந்த திராட்சரசம் அதுதான் கல்யாணத்தில் சிறப்பானது. நம்ம ஊரில் சில இடங்களில் பாருங்கள், பாயசம் ரொம்ப விசேஷம் இல்லை, பாயசத்தோடு விருந்து பண்ணினாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கன்னியாகுமரி மாவட்டம் போனீங்கன்னா அங்கே ரொம்ப விசேஷம் என்ன தெரியுமா? சில பணக்காரங்க அவங்க கல்யாண விருந்தில் 4 வகை பாயசம் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கிறேன், நான் சாப்பிட்டு இருக்கிறேன். விதவிதமாக பாயசம், அதுதான் ஸ்பெஷல் அவங்க கல்யாண விருந்தில். சாதாரணமாக 2வது அந்த பாயசம் இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு பகுதியில் திருமண விருந்தில் ஒவ்வொரு காரியம் விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி அந்த தேசத்தில் திராட்சரசம் பரிமாறு கேட்கிற அளவுக்கு அவங்க கொடுப்பாங்க. அதுதான் ரொம்ப விசேஷமானது. அது இல்லைன்னு சொன்னால், இப்போ நம்ம ஊரில் திடீர்னு கடைசி பந்திக்கு போனால் பாயசம் கிடைக்காதுப்பா அப்படின்னு பந்திக்கு முந்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ அது கிடைக்கலன்னா வருத்தம், பாயசம் என்ன தீர்ந்து போச்சு அப்படின்னா அந்த விருந்தாளிகளுக்கு ஒரு துக்கம் வந்துடும். எனக்கு பாயசெல்லாம் கிடைக்கல, என்னையா விருந்து பண்ண இப்படி இல்லாமன்னு சொல்லி அந்த கல்யாண வீட்டாருக்கு ஒரு வருத்தம் வந்துடும். இப்போ திராட்சரசம் குறைந்து குறைந்து குறைவுபட்டு விட்டது. இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது.
அப்போ திருமண வீட்டார் பதறுகிறார்கள். ஐயோ, திராட்சரசம் இல்லைன்றாங்களே, தீந்து போச்சுது, இன்னும் விருந்தாளிகள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு திராட்சரசம் கொடுக்காட்டா இந்த கல்யாண வீட்டுக்கு போனேன், திராட்சரசம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அது வாழ்நாள் முழுதும் பேசுவாங்களே, இந்த மணமகன் மணமகளுக்கு எவ்வளோ பெரிய துக்கமான ஒரு காரியம், அந்த கல்யாண விருந்து ஒரு துக்கத்தில் முடிந்ததாக இருக்குமே. கல்யாண வீட்டார் பதறுகிறாங்க, துக்கத்தோடு இருக்கிறாங்க. இயேசுனுடைய தாயார் இதை கவனித்தார்கள். இது மாறுவதற்கு, இந்த துக்கம் மாறுவதற்கு, இந்த குறைவு நீங்குவதற்கு இயேசுவால் தான் முடியும். அதனால் அவர்கள் இயேசுவனிடத்தில் வந்து அந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். இயேசு முதலாவது சொல்லுகிறார், என் வேளை இன்னும் வரவில்லை, நான் பிதாவாகிய தேவன் சொல்லுவதைத்தான் என்னால் செய்ய முடியும், அதனால அவர் சொன்னால் நான் செய்வேன் என்பதாக பதில் சொல்லிவிட்டார். இயேசுடைய தாயார் ஞானமாக சொன்னாங்க, இயேசு சொல்கிறபடி செய்யுங்க, நான் இதில் ஒன்றும் பண்ண முடியாது, நான் சொன்னாலும் அவர் பிதா சொல்கிறபடி தான் செய்வார், என் வேலை வரலைன்னு சொல்லிட்டார், ஆனால் இயேசு சொல்கிறபடி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பொழுது இயேசு அந்த மக்களுடைய பதற்றம், அவருடைய கஷ்டங்களை பார்த்து ஒரு அற்புதம் செய்ய தீர்மானித்தார். பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து கட்டளை பெற்று ஒரு அற்புதம் செய்கிறார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அந்த குறைவை நிறைவாக்கி மகிழ பண்ணுகிறார். இதுதான் இயேசு செய்த முதலாவது அற்புதம். இந்த அற்புதம் எதை வெளிப்படுத்துகிறது? முதலாவது பாருங்க, இயேசு தன்னுடைய அற்புதத்தை கல்யாண வீட்டில் ஆரம்பிக்கிறார். உங்களுடைய குடும்பம் இயேசுக்கு ரொம்ப பிரியம். ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தின் மேல் அக்கறை உள்ளவர் இயேசு. ஒரு குடும்பத்தில் குறைவு வரக்கூடாது, ஒரு குடும்பத்தில் வியாதி, பண கஷ்டம், கடன் பிரச்சனை குறைவுக்குள்ளே வாழக்கூடாது. அவங்க ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோட சந்தோஷமாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அதனால் முதலாவது அற்புதத்தை ஒரு வீட்டில், அது திருமண வீட்டில் தான் ஆண்டவர் செய்கிறார். உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி ஒரு பிரச்சனை இல்லை, உங்கள் குடும்பத்தில் ஒரு பதஷ்டம், உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியம் உங்களை பாதித்து விட்டதல்ல, வியாதி, கடன் பிரச்சனை, ஒரு வேதனை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன நடக்குமோன்ற பயம், கலக்கம். அதனால தான் இயேசு உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, இந்த அற்புதத்தை நீங்கள் கவனித்தால், தண்ணீரை திராட்சரசமாக இயேசு மாற்றினார். அவர் முதலாவது செய்த காரியம் மாற்றுகிறார், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார். இயேசு தான் இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை இந்த அற்புதத்தின் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். நிறைய பேர் மதம் மாற்றுகிறார். இயேசு யாரையும் மதம் மாற்றுவதில்லை, மதம் மாறுறதுனால பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இயேசு மாற்றுகிறவர். என்ன மாற்றத்தை உண்டாக்குகிறவர்? மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர். இப்போ தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்க, அதுக்கு நிறம் கிடையாது, மனம் கிடையாது, ருசி கிடையாது. இப்போ நிறமில்லாத, மனமில்லாத, ருசி இல்லாத தண்ணீரை இயேசு திராட்சரசமாய் மாற்றினார். அழகான நிறமுள்ள, மனமுள்ள, ருசியுள்ள திராட்சரசமாய் மாற்றிவிட்டார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ருசி இல்லை, ஏதோ வாழ்கிறோம் போகிறோம், என்ன வாழ்க்கை இது, ஒரு விரக்தி, ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு இன்பம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பிரயோஜனம் இல்லை, பாவம் ஒரு பக்கம், சாபம் ஒரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கையை பாதித்து ஏதோ வாழ்கிறோம் என்று விரக்தியோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையை இனிமையான வாழ்க்கையாய் மாற்றுகிறவர், உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமான வாழ்க்கையாய் மாற்றுகிறவர், உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாற்றுகிறவர். அதுக்கு தான் இயேசு வந்தார். பாவத்திலும் சாபத்திலும் பாதிக்கப்பட்டு ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை என்று கலங்குகிற மனிதனுடைய வாழ்க்கையை அவர் சாபத்தை நீக்கி, பாவத்தை நீக்கி, பரிசுத்தத்தை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, ஒரு நிம்மதியை கொடுத்து, ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாற்றுவதற்கு தான் இயேசு வந்தார். யாரையும் மதமாற்ற இயேசு வரவில்லை, மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர், அவருடைய வேதனைகளை மாற்றுகிறவர். அதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்ததை இந்த அற்புதத்தின் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். முதலாவது பாருங்க, அவர் அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு மாற்றம் தேவை. இன்றைக்கு பாவத்தில், இந்த சாபத்தில் இந்த விடுதலை பெற்று ஒரு மாற்றம் உங்களுக்கு அவசியம்.
அதனால தான் இயேசு உங்களோடு பேசுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை மாற்றுகிற தேவன். அந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுத்த ஒரு பரிசுத்த வாழ்க்கையை உனக்குள்ளே தருகிற தேவன். அந்த அற்புதத்தை நான் உனக்கு செய்ய விரும்புகிறேன் என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். நீ பாவி என்று அவர் புறம்பே தள்ளுவது இல்லை. பாவியை பரிசுத்தவானாய் மாற்றுகிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். ரெண்டாவது, நீங்கள் பாருங்க, ஒரு குறைவு. அந்த கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது. அந்த குறைவோடு விருந்து முடிந்தா ஊர் முழுதும் பேசியிருப்பாங்க, அங்கே போனீங்க திராட்சரசம் இல்லையா, திராட்சரசம் இல்லையா, என்னங்க இப்படி அவங்க விருந்து பண்ணியிருக்கிறாங்க, கஞ்சத்தனம் பண்ணுறாங்களா என்றெல்லாம் ஊர் முழுதும் பேசியிருப்பாங்க. ஒரு அவமானம், நிந்தை, அதனால் வரக்கூடிய ஒரு நெருக்கம், அந்த வேதனை குடும்பத்தை கலங்க பண்ணி கொண்டு இருந்தார். இயேசு குறைவை நிறைவாக்குகிற ஒரு ஆண்டவர். பிலிப்பியர் 4:19 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நம்முடைய குறைவை எல்லாம் நிறைவாக்குவாராம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்கள் வாழ்க்கையில் என்ன குறை, குழந்தை இல்லைன்ற குறை இருக்குதா, ஆண்டவர் அதை மாற்றுவார். நீங்கள் கடன் பிரச்சனை என்கிற குறைவில், பண கஷ்டத்தினால குறைவுபட்டு வறுமையில் கலங்கி நிற்கிறீங்களா, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையின் குறைவை இன்றைக்கு நிறைவாக்குவார். உங்களுடைய சரீரத்தில் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு விட்டது, வியாதி வந்து விட்டது, அதனால் ஒரு பூரண ஆரோக்கியம் இல்லை, அந்த குறைவு நிமித்தம் கலங்குறீங்களா, ஆண்டவர் உங்களை சுகமாக்கி குறைவை நிறைவாக்கி மகிழ பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையில் சமாதான குறைவு வந்து விட்டதா, குடும்பத்துக்குள்ளே சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை, எப்பொழுதும் சண்டைகள், பிரச்சனைகள், நிம்மதியற்ற வாழ்க்கை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, குறைவு. ஆண்டவர் இயேசு அந்த குறைவை நிறைவாக்கி மகிழ பண்ணுகிறவர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் குறைவு நிறைவாக்கப்படும். அந்த அற்புதத்தை இயேசு இன்றைக்கு உங்களுக்கு செய்ய விரும்பித்தான் உங்களோடு இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, மூன்றாவது நீங்கள் கவனித்தால், அவங்க துக்கத்தில் இருக்கிறாங்க, இந்த குடும்பமே துக்கத்தில் இருக்கிறாங்க, என்ன பண்ணுன்னு தெரியல, இப்போ திராட்சரசத்துக்கு எங்கே போவது, என்ன செய்வது, எங்கே போய் வாங்க முடியும், அப்படியே கலங்கி நிற்கிறார்கள். அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறாரு. இப்போ இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின உடனே, அது ருசியுள்ள திராட்சரசமாய் மாற்றின உடனே குடும்பமே மகிழுகிறது. அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது, அவருடைய பயம் சந்தோஷமாய் மாறினது. யோவான் 16:20 இயேசு சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்னைக்கு ஏதோ ஒரு துக்கத்தோடு இருக்கிறீங்க, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையே என்கிற துக்கம், ஒரு குழந்தை செல்வம் இல்லையே என்கிற துக்கம், ஒரு நிரந்தர வேலை இல்லையே என்கிற துக்கம், ஒரு வருமானம் இல்லையே என்கிற துக்கம், நஷ்டம் அடைஞ்சிட்டோமே, அவமானத்துக்கு நடுவில் இருக்கிறோமே என்கிற துக்கம், இந்த பிரச்சனை நெருக்குகிறதே, இதிலிருந்து வெளியே வர முடியுமா, ஊரில் இன்னை தலை நிமிர்ந்த நடக்க முடியுமா என்கிற ஒரு துக்கம், ஏதோ ஒரு துக்கம் உடைய உள்ளத்தை அழுத்தி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அன்றைக்கு அந்த திருமண வீட்டில் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின இயேசு இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வதற்கு தான் உங்களோடு ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு அந்த அற்புதம் நடக்கும். இந்த அற்புதம் நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்து என் குறைவு நிறைவாக்கப்படணும், துக்கம் சந்தோஷமாக மாறணும். இது எப்படி இயேசுவிடத்தை அந்த அற்புதம் பெற்றுக்கொள்ளணும்? எனக்கு பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. இந்த அற்புதத்திலிருந்து ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது, யோவான் 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவும் அவருடைய சீஷரும் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ இயேசு அங்கே இருந்தார். இயேசு அங்கே இருந்ததுனால தான் குறைவு நிறைவாக்கப்பட்டது. இயேசுவை அழைத்ததுனால தான் அந்த வீட்டிற்கு இயேசு வந்திருந்தார். இப்போ நீங்கள் அவரை அழைத்தால் உங்கள் வீட்டுக்கு அவர் வருவார். இயேசுவே, என் வாழ்க்கையில் நீங்கள் வரணும், எங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வரணும். நீங்கள் அழைக்காவிட்டால் அவர் வரமாட்டார். இயேசு யாரையும் கட்டாயப்படுத்துகிற ஆண்டவர் அல்ல. அவர் சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று கதவை நான் தட்டுகிறேன், நீ கதவை திறந்து எனக்குள்ளே நீங்கள் வாங்க, என் குடும்பத்தில் நீங்கள் வாங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னால் நான் வருவேன்.
இயேசு யாரையும் கட்டாயப்படுத்தி அவங்க வாழ்க்கைக்குள்ளே நுழைகிற தேவன் அல்ல. பயமுறுத்தி கலங்க பண்ணி, நீ இப்படி பண்ணாட்ட அவனுக்கு அப்படி செய்திருவேன் இப்படி செய்திருவேன், அந்த மாதிரி பயமுறுத்துகிற ஆண்டவர் அல்ல. அவர் ஜென்ரலாக அந்த கதவை தட்டுவார். என் பிள்ளைகளே, துக்கத்தோடு இருக்கீங்களா? கஷ்டத்தோடு இருக்கீங்களா? அவமானம் வந்தோடனே பயப்படுறீங்களா? உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற நான் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் விரும்பினாதான் நான் வருவேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் வருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வேத புஸ்தகத்தில் லூக்கா 10:38 வாசித்தீங்கன்னா, இயேசு ஒரு நாள் பெத்தானியா என்கிற கிராமத்தின் வழியாய் கடந்து போனார். இந்த பெத்தானியா கிராமம் இப்பவும் இருக்குது. எருசலேமிலிருந்து 2 மைல் தூரத்தில் இருக்குது. நான் அந்த ஊருக்கு போயிருக்கிறேன். இந்த பெத்தானியா இந்த ஊருக்கே நான் போய் பார்த்துருக்கிறேன். அந்த ஊர் வழியாக இயேசு நடந்து போகும்போது எல்லாரும் பார்க்குறாங்க, அதான் இயேசு அதான் இயேசுன்னு. இயேசு எல்லாரும் அவளோட பார்க்குறாங்க. மார்த்தாள் என்ற ஒரு பெண், அவளுக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை, அவளுக்கு ஒரு சகோதரி ஒரு சகோதரன். அதனால் ஒரு தாய் தகப்பனுடைய அன்புக்காக ஏங்கின பிள்ளைகள். இயேசுடைய முகத்தை பார்த்தா ரொம்ப அன்பாக இருக்கிறாரு, பாசத்தோடு எல்லாத்திட்டையும் பழகிறாருன்னு சொல்லி அவளுக்கு ஆசை, இயேசு என் வீட்டுக்கு வருவாரான்னு சொல்லி அவள் போய் கூப்பிட்டாள். இயேசுவே, ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வருவீங்களா? இயேசு சொன்னார், நான் வருகிறேன். பாருங்கள், ஒரு ஏழை ஒரு பெண் கூப்பிட்ட போது இயேசு உடனே அந்த வீட்டிற்கு போனார். அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தாய் தகப்பனுடைய அன்பை இயேசுவிலே கண்டார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கூப்பிட்டா உங்கள் வீட்டுக்கு கூட இயேசு வருவார். வேறு புஸ்தகத்தில் லூக்கா 19:6 பார்த்தீங்கன்னா, சகையு என்ற ஒரு பெரிய பணக்காரன், அவன் பெரிய பணக்காரன், பெரிய பதவியில் இருக்கிறவன், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எல்லாரும் பாவினை ஒதுக்குறாங்க. அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவன் வீட்டுக்கு இயேசு போனார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஏழைகள் வீட்டுக்கும் போவார், பணக்கார வீட்டுக்கும் போவார். அவருக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லாரையும் ஒரே விதமாய் நேசிக்கிற ஒரு ஆண்டவர் அவர். அவர் உங்கள் வீட்டுக்கு வர விரும்புகிறார். நீங்கள் கூப்பிட்டா அவர் வருவார். எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும், என் வாழ்க்கையில் நீங்கள் வரணும், நீங்கள் விரும்பி கூப்பிட்டா உங்கள் வீட்டுக்கு வருவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசு அங்கே இருந்ததுனால தான் அற்புதம். இப்போ என் வாழ்க்கையில் நாங்கள் பக்தி உள்ள இந்து குடும்பத்தை நான் சார்ந்தவன். எங்கள் அப்பா அம்மாவில் ரொம்ப பக்தியாக என்னை வளர்த்துருந்தாங்க. என்னுடைய பாட்டி ஒருவர் இருந்தாங்க, ராமாயண மகாபாரதத்தை சின்ன வயசில் தினந்தோறும் சொல்லி 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 ஊட்டி வளர்த்தார்கள். அதனால் எங்களுக்குள்ள பக்தி காணப்பட்டது. எப்போவுமே என் சகோதரர் 2 பேர் இந்துக்களாகத்தான் இருக்கிறாங்க. ஆனால் என் குடும்பமே ரொம்ப பக்தி உள்ள ஒரு குடும்பம். நான் ரொம்ப பக்தியாக நான் தெய்வத்தை தேடுகிறவன். செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஆனால் கோயிலுக்கு போய் சுற்றி சுற்றி கும்பிட்டு ரொம்ப பக்தியாக இருக்கிறவன். அந்த மாதிரி தெய்வ நம்பிக்கையை ஊட்டி வளர்த்தார்கள். என்னுடைய 14 வயசில் எனக்கு ஒரு வியாதி, ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், இருதயம் வீங்கி விட்டது. அதனால் என் வலது கால் பாதிக்கப்பட்டு சப்பானி ஆயிட்டு, நடக்க முடியாது, காலை அசைக்க முடியாது. அப்போ நாங்கள் சென்னையில் இருந்தோம். சென்னையில் பாடி என்கிற இடத்துல என்னுடைய தகப்பனார் அங்கே பாத்திர வியாபாரம் செய்தார்கள், கடை வைத்திருந்தாங்க. ஃபேமிலி அங்கே தான் போய் செட்டில் ஆகிட்டோம். அப்போ தான் இந்த வியாதி என்னை தாக்கி நிறைய டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க. எவ்வளோ பணம் அந்த காலத்தில் எனக்காக செலவு பண்ணி, என் பெற்றோர் என்னை எப்படியாவது காப்பாற்ற முயற்சி பண்ணி பல டாக்டர்கள் பல ஆயிரம் ரூபாய்கள் செலவு பண்ணி கடைசியில் வியாதி அதிகமாகி அந்த இருதயம் வீங்கி இருந்ததுனால இருதயம் பாதிக்கப்பட்டு எலும்பும் தோலும் ஆகி நடக்க முடியாமல் படுக்கையில் ஆகிவிட்டேன். கடைசியில் ஒரு வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்த டாக்டர், அப்போது 50 வருஷத்துக்கு முன்னால் அதெல்லாம் ரொம்ப விஷயம். இப்போது சாதாரண மருத்துவத்துறையில் எவ்வளோ வளர்ந்துருக்கிறது. அப்போது அந்த மாதிரி ஃபாரினில் படிச்சுட்டு வந்த டாக்டர்னு சொல்லி அவர் என் மேலே ரொம்ப அன்பாக என்னை காப்பாற்ற பிரயாசப்பட்டார். அயனாவரம் இருக்குல்ல, சென்னையில் அயனாவரம் பாடி பக்கத்தில், அங்கே தான் என் பெற்றோர் என்னை கொண்டு தூக்கித்தான் போகணும், என்னால் நடக்க முடியாது. அந்த மாதிரி டாக்டர் ரொம்ப அன்பாக என்னை கவனித்து எப்படியாவது என்னை காப்பாற்ற முயற்சி பண்ணினார். பல மணி நேரம் என்னை டெஸ்ட் பண்ணி டாக்டர்ஸ் ஒரு குரூப்பாக அப்போவே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் என் ஹார்ட்லாம் பரிசோதித்துட்டு சொன்னாங்க, உங்களுடைய மகனுடைய இருதயம் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிவிட்டார். இனி உங்களுடைய மகனை மருத்துவத்தால் குணமாக்கவே முடியாது, அவ்வளவுதான். இனி எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பான்னு சொல்ல முடியாது. எனி டைம் மரணம் சம்பவிக்கலாம். அவ்வளவு இருதயம் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிவிட்டது.
அதனால் வீட்டில் வச்சு அவனுக்கு என்னென்ன நீங்கள் செய்ய விரும்புகிறீங்களோ சந்தோஷமாக கவனித்து கொள்ளுங்க. ஆறுதல் படுத்தி என்னை என் பெற்றோர்கிட்ட அப்படி அனுப்பிட்டாங்க. அவ்வளோதான், கைவிடப்பட்ட இனி மருத்துவத்தால் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற நிலைமை. நான் வீட்டில் வந்து படுத்த படுக்கையாக இருந்தேன். என் கால் அசைக்க முடியாது, என்னுடைய இருதயம் வீங்கி இருக்கும், மூச்சு விட முடியாது, மூச்சு விட திணற, ஏன்னா இருதயம் பாதிக்கப்பட்டு போச்சு இல்லை. மரணம் என்னை நெருங்கி கொண்டு இருந்தது. தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, எழும்பி உட்கார முடியாது. ஒரு மரண போராட்டத்தில் நான் இருந்தேன். குடும்பம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். என் குடும்ப சந்தோஷத்தை இழந்து விட்டது, மகிழ்ச்சியை இழந்து விட்டது. நாங்கள் சிரித்து பல மாதங்கள் ஆகிவிட்டது. என்னை வீட்டுக்குள்ளே ஒரு மரணம் சம்பவிக்க போகிறதுன்னு சொல்லும்போது அந்த வீட்டுக்குள்ளே எப்படி சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பேருக்காக ஒரு சமையல், பேருக்காக ஒரு சாப்பாடு, அவ்வளோதானே தவிர மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் போய்விட்டது. துக்கம், ஒரு மரண பயம், என்ன நடக்குமோ, எப்போ மரணம் சம்பவிக்குமோ என்கிற நிலைமை. நான் பக்தியோடு இருந்தவன் அல்லவா, அதனால் அந்த பக்தியோடு இனி கடவுள் தான் காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் எல்லாம் செய்தார்கள். ஆனால் ஒருத்தரிடம் எனக்கு பதில் வரவில்லை. அந்த மாதிரி மரணம் நெருங்கி கொண்டிருந்த சமயம் சொந்தக்காரங்க கேள்விப்பட்டவங்களாம் பார்க்க வருவாங்க. சாக போகிற ஒரு ஆளை கடைசியாக பார்க்க வர்ற மாதிரி. என்ன வாலிப வயசு இல்லை, 14 வயசு. அதனால் வந்து பார்த்துட்டு என் பெற்றோருக்கு ஆறுதல் சொல்லிட்டு போவாங்க. அவ்வளோதான் அவங்களால செய்ய முடியும். அப்போ தான் ஒரு கிறிஸ்தவ நண்பர் என்னை பார்க்க வந்தா. எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவங்க சும்மா கேள்விப்பட்டு விசாரிச்சுட்டு அவர் ஊழியக்காரர் கிடையாது, அவர் பாஸ்டரும் கிடையாது, எந்த கிறிஸ்தவ ஊழியர் அல்ல. பாடியில் லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனி இருக்குதுல்ல, அதில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு அண்ணன். அவங்க பேர் சாமுவேல் என்பவர். இப்பவும் இருக்காங்க பாடியில். அவங்க வந்தாங்க என்னை பார்க்குறதுக்கு. சும்மா பார்த்துறப்ப வாலிபன், அவங்களுக்கு திருமணம் கூட ஆகலை. என்னுடைய தாயார் அவங்கள பார்த்த உடனே கண்ணீர் விட்டு அழுது சொன்னாங்க, என் மகனை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, இயேசு கிறிஸ்துக்கிட்ட என் மகனுக்காக ஜெபம் பண்ணுறியான்னு கேட்டார்.